ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லக்ஷன் பிசிபி சர்வீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் டாப் லோடு கொண்டானது 7 பட்டன் சொல்லுவாங்க. இது அப்போ டெட்ன்ற கம்பெனி தான் மோஸ்ட்லி வரும். முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் மெக்கானிக் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இது ஒரு ஸ்டெபிளைசர் போட்டு யூஸ் பண்ண சொல்லுவேன். அது வந்து இதோட போர்டோட லைஃப் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்ன ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, இதை ஆல்ரெடி நான் ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டேன். நான் வீடியோக்காக இப்போது எடிட்டிங்கில் வந்து நான் பேசி போடுறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா டெட் கம்ப்ளைண்ட்டு. நம்ம இன்புட் வந்து அந்த ரெட்டு crocodile கிளிப்ஸ் மாட்டிருக்கும் பார்த்திங்களா, ரெட் அண்ட் பிளாக், அதுதான் வந்து இன்புட் ஏசி வோல்ட்டு. ஃபேஸு இந்த பக்கமும் அந்த லாஸ்ட் பின் வந்து கிரவுண்டும் இது நியூட்ரலும் கொடுத்தோன்னா அந்த ரிலே வந்து போர்டுக்கு வந்து எல்லா வோல்ட்டும் ப்ராப்பராக ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எனேபிள் ஆகி அந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகி நியூட்ரல் வந்து சென்டராக இருக்கிற பாயிண்டில் வந்து அவுட் ஆகும். சரிங்களா? பட் வந்து இப்போ நம்ம இதுக்கு இன்புட்டு கொடுத்து நம்ம செக் பண்ணிட்டோம். மீட்டரில் ஏசி வோல்ட் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். மீட்டரில் பாருங்கள், ஏசியில் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபேஸு ப்ளஸ் நியூட்ரல் செக் பண்ணும்போது 246.7 வோல்ட் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகுது. சரிங்களா? இருந்துமே போர்டு வந்து ஆன் ஆகலை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பர் போயிட்டுருக்கு இதில். சரிங்களா? சாப்பர் போயிட்டுருக்கு. ஏன்னா 5 வோல்ட்டு உங்களுக்கு வராதுனால மைக்ரோ கண்ட்ரோலர் ஆன் ஆகலை. மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து வோல்டேஜ் போகாதனால உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகாதனால அந்த ரிலேவும் ஆக்டிவேட் ஆகலை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்யூ. இதுக்கு நம்ம என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதுதான் அவுட்புட்டு. அந்த சென்டர் பின் நான் சொன்ன பார்த்தீங்களா, வரல பாருங்கள் நியூட்ரல். அதுவே நான் பக்கத்தில் வைக்கிறேன், ப்ரெசென்ட் ஆகுது பாருங்கள். அந்த ரிலே ஆக்டிவேட் ஆகலை. சரிங்களா? இதுதான் பேசிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பவர் செக்ஷன், அதாவது பெஞ்ச் பவர் சப்ளைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு பவர் செக்ஷனை வச்சு அந்த ரெகுலேட்டர் நான் காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த ரெகுலேட்டருக்கு வந்து இன்புட்டு 5 வோல்ட்டோ இல்லை 12 வோல்ட்டோ நம்ம கொடுத்த அந்த எம்சிவி வந்து சூடாகுதா என்னன்றதை நம்ம செக் பண்ணிப்போம். ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு மாடல் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மாடல் ஒன்றும் இல்லை, அந்த 12 வோல்ட் ரெகுலேட்டர் சொன்னோம் பார்த்திங்களா, அதோட இன்புட்லேயே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து 12 வோல்ட்டை ப்ரெசென்ட் பண்ணிட்டு ஏசி லைன்லேருந்து நீங்கள் அந்த பவர் சின்னதாக அந்த எஸ்எம்பிஎஸ் போர்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துட வேண்டியது. கொடுத்து அவுட்புட் எடுத்து இந்த ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த செட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இது எப்படி பண்ணுறோன்றது நான் வீடியோ வந்து எடுத்தேன், பட் ஆனால் டிலீட் ஆகிடுச்சி. அதனால தான் இதில் அப்லோட் பண்ண முடியல. நான் உங்களுக்கு நான் வாய்ஸ்லேயே ஓவராலாக சொல்லிட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இது நமக்கு இப்போ இதில் டிசி வோல்ட்டும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. ஆயுமே நமக்கு இந்த 5 வோல்ட் 12 வோல்ட் வரல. அதனால தான் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மாற்றுறோம். போர்டு ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இது போயிருக்கு. ஒன்று பார்த்திங்கன்னா சாப்பர் நல்லாயிருக்கும். அது 5 to 24 சொல்லிட்டு யூனிவர்சல் பவர் ஐசி ஒன்று இருக்குது. அந்த ஐசியை நம்ம வச்சு ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் வந்து இது பண்ணிக்கலாம். 5லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் ஒரு அவுட்புட் கொடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நமக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒரு பின் வேணும். ட்ரெயின் பின் எப்படின்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி வைண்டிங்கில் இன்புட்டு டிசி ப்ளஸ்ஸு கொடுத்தோம்னா அதோட வைண்டிங் மூலிமா போய் நமக்கு இஎம்ஐ இதுவாகி அவுட்புட் வர்றது பின்னு தான் பார்த்திங்கன்னா ட்ரெயின் பின்னுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஐசிஸ் எல்லாமே ட்ரெயின் பின்னில் தான் வேலை செய்யும். அது வழியாக தான். சரிங்களா? இப்போ சுவிட்சிங் பண்ணோம்ல உங்களுக்கு, அதுக்காக தான் அது. சரிங்களா? இதில் வந்து அந்த ட்ரெயின் பின்னு தான் வந்து ஃபால்ட்டு, அதாவது அந்த வைண்டிங் தான் ஃபால்ட்டு அந்த சாப்பரில். ஸோ அதனால் நமக்கு அந்த பிசிபி, அதாவது 5 to 24 யூனிவர்சல் பவர் மாடலில் வைக்க முடியாது அந்த சிக்கு. சரிங்களா? அதுக்காக நம்ம இப்போ இதுக்கு நம்ம தனியாக 12 வோல்ட்டை வந்து பவர் செக்ஷன் கொடுக்குறோம். சரிங்களா? அது எப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு போர்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்டு 12 வோல்ட்டு 18 வோல்ட்டு நம்ம வீடியோஸில் நிறைய நான் போட்டிருப்போம் ஆல்ரெடி. அந்த போர்டு தான் நிறைய யூஸ் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? அந்த போர்டு நம்ம எடுத்து இதுக்கு நம்ம இதை பாருங்கள், இதுதான் லெஃப்ட் வந்து 12 வோல்ட்டும் ரைட் வந்து 5 வோல்ட்டும். இது அந்த ரெகுலேட்டருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட். இது நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணிட்டோம். ஆன் பண்ணுற பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது 2 பிளாக் ஒயரு நான் எடுத்துருக்க பாருங்கள். அது வந்து இன்புட் ஏசி வோல்ட்டு. இந்த ரெகுலேட்டரில் கொடுத்துருங்க பாருங்கள். 12 வோல்ட்டு ஒரு பின்னும் மேலே கிரவுண்டுக்கும் கொடுத்துருக்கேன். ஆன் ஆகிடுச்சு. அது வந்து ஏசி பின் ஒயருங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம பேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அவ்வளோதான். பேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம அந்த க்ளூ ஸ்டிக்கை வந்து ஊற்றிட்டோம். இதனால மேபி ஃப்யூச்சரில் தண்ணி போடக்கூடாது, இல்லை மெக்கானிக்கை ஹேண்டில் பண்ணும்போது ஷாக் அடிக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்
ரக்ஷன் பிசிபி சர்வீஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு எதனா புதுசாக நீங்கள் யாருன்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கணுன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக்.